ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க வெஜ்ஜி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக வானலில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வர வரை வெயிட் பண்ணிக்கலாங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு 200 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கியிருக்கிற நூடுல்ஸ் தாங்க சேர்த்துருக்கேன். நூடுல்ஸ் முழுசாக வேகணும்னு இல்லைங்க, ஒரு 90% வெந்து வந்தால் போதும். பாருங்கள், இது மாதிரி அமுக்கும்போது 2ஆக கட்டாகி வந்தால் 90% வெந்திருக்குன்னு அர்த்தங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது தண்ணி நல்லா வடிஞ்சு வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம நூடுல்ஸ்க்கு தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. நூடுல்ஸ்க்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். வெங்காயத்தை நீள்வாக்கில் தான் கட் பண்ணி சேர்க்கணுன்னு இல்லைங்க, பொடி பொடியாக கூட நறுக்கி சேர்க்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாவை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஆப்ஷனல் தாங்க, நான் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கேரட்டில் பாதி அளவுக்கு இது போல் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பீன்ஸும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு குடமிளகாவை இது போல் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ரொம்ப டீப்பாக வதங்கி வரணும்னு இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இந்த வெஜிடபிள்ஸில் பீன்ஸ் கூட ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கோஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்கிற நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாங்க. கடையில் வாங்கி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நூடுல்ஸை சேர்த்ததும் இந்த ஸ்டேஜில் சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. எல்லா சாஸும் சேர்த்து முடித்ததும் நல்லா நூடுல்ஸோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நூடுல்ஸோட சாஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் 2 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உப்பும் மிளகாய் தூளும் நூடுல்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நூடுல்ஸோட மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தியான வெஜ் நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.